வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ். இன்றைக்கி ஹிந்தி வகுப்பு உங்களுக்கு முக்கியமான வகுப்பு. டெய்லியே உங்களுக்கு முக்கியமாக தான் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, பாஸ்டன்ஸில் எப்படி சகாயக்ரியா வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இத்தனை நாளும் நாம் ப்ரெசன்ட் டென்ஸில் சகாயக்ரியா எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். சகாயக்ரியானா உங்களுக்கு தெரியும், துணை வினை சொற்கள். அது பாஸ்டன்ஸில் எப்படி வருங்கிறத பார்க்கலாம். பாருங்க, பூத்கால் சகாயக் கிரியா. பூத்காலில் தா நம்ம ஹை ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம். இதில் தா 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 அப்படின்னா இங்கிலீஷில் வாஸ்ன்னு அர்த்தம். வாஸ்னா இருந்தேன், இருந்தான், இருந்தது. அதே மாதிரி இது தாங்கிறது என்ன, ஆண்பால் ஒருமை வந்தால் தான் இது தா வரும். ஆண்பால் ஒருமையாக இருக்கணும். ஆண்பால் ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் நான் இருந்தேன், அவன் இருந்தான், அது இருந்தது அப்படிங்கிறது ஆண்பாலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த தா வரும். இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள், ஆண்பால் ஒருமைன்னு எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், தீ. தீ தீங்கிறது என்ன, அதுவும் வாஸ் தான், ஆனால் ஃபீமேல் சிங்குலர். அது பெண்பால் ஒருமை. ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் நான் இருந்தேன், சீதா இருந்தாள், இருந்தது. இதெல்லாம் பெண்பால் சொல்கிறது. அதே மாதிரி மூன்றாவது தே. தே அப்படின்னா என்ன, வேர்னு அர்த்தம். வேர்னா ஆண்பால் பன்மை. இருந்தார், அவர் இருந்தார், இருந்தார்கள், அவர்கள் இருந்தார்கள், இருந்தீர்கள், நீங்கள் இருந்தீர்கள், நீ இருந்தாய், அவைகள் இருந்தன. இந்த மாதிரியெல்லாம் வரும்போது தே வரும். இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தீங். மேலே புள்ளி வந்துருக்கு பார்த்தீங்களா, இது தீங். தீங்னா வேர். இது ஃபீமேல் ப்ளூரல், பெண்பால் பன்மை. பெண்பால் வந்தானா இந்த மாதிரி வரும், தீங் வரும். இருந்தோம், ஒரு பெண்கள்லாம் கூட்டமாக இருந்து சொல்கிறாங்கன்னு வைங்க, நாங்கள் கோயிலில் இருந்தோம், அவர்கள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள். இருந்தாய், ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறது இருந்தாய். இருந்தீர்கள், பெண்களே கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் இருந்தீர்கள். இருந்தன, இது எல்லாமே பெண்பாலாக இருந்தால் இந்த மாதிரி வரும். இது தீங் வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் திரும்ப இதெல்லாம் எடுத்து ஒரு தடவை வாட்ச் பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி வந்தது, பாஸ்ட் டென்ஸ் எப்படி வந்ததுங்கிறத திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையும் படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். நாளைக்கு அடுத்த ஷார்ட் போடலாம். நன்றி.